ஹலோ ஆல், பிக் பாஸில் வீக்கெண்டுக்கா வார் ப்ரமோ வந்திருக்கு. ஸோ சாட்டர்டே எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அசம்ஷன் கிடச்சிருக்கு. ஃபரா கான் இன்னைக்கு எபிசோடில் எல்லாருமே வந்து வெளுத்து வாங்குறேன்னு சொல்லலாம். சாரி, எக்ஸப்ட் கரண்வீர். ஸோ அவங்கள தவிர மீதி எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு டோஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து கரண்ட்க்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. இது நீங்கள் மறந்துட்டீங்களா? இது கரண்வீர் ஷோ, பிக் பாஸ் ஷோ இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்து பக்காஜியை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் வந்து கரனோட மாமாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்க இல்லையா? ஸோ அது வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பகா சொல்கிறாரு தப்பு தான் சொல்லி. நெக்ஸ்ட் ஈஷாவை கேட்குறாங்க, நீ கரண்ட்னால தானே இவ்வளோ பிரச்சனை பண்ண, இதுவே வந்து வேற யாருக்காவது நடந்திருந்தா நீ வாயை திறந்துருப்பியா? அடுத்தது ரஜித் கிட்ட, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமே வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருந்தால் கூட நான் உன்னை வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஃபரா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாரையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு சொன்னாங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே வந்து கிரேட்டஸ்ட்னு சொல்லலாம். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் 13ல் சித்தார்த் சுக்லா இருந்த டைமில் வீட்டில் எல்லாருமே வந்து இவருக்கு எதிராக தான் பேசினாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவரை பிடிக்காது, ஆனால் வெளியே வந்து எல்லாருமே அவரை தான் வந்து ஓட் பண்ணி வின் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த சீசன் இருக்குன்னு சொல்லிட்டு கரணை தூக்கி மேலே வச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களோட இஷ்டம், அது என்னன்னாலும் பண்ணலாம். பட் சித்தார்த் சுக்லாவுக்கும் கரனுக்கும் எப்படி வந்து கம்பேர் பண்ண முடியும்? சித்தார்த் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேயர், இவர் இறந்துட்டார் கொரோனா டைமில். ஸோ சித்தார்த்துக்கும் கரனுக்கும் வந்து எப்படி கம்பேர் பண்ண தோணுது இந்த ஃபராக்கு? சித்தார்த் வந்து கிரேட்டஸ்டான பிளேயர். ஸோ சித்தார்த்து கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க கரணை. ஸோ இது ஒத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி எல்லாரையும் வந்து மாற்றி மாற்றி ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு எபிசோடு இருக்க போது மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.